ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, யூடியூப்பில் இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு 2 முக்கியமான சேஞ்சஸ் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது அண்ட் அப்கமிங்கில் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி யூடியூப் தரப்பில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது ரிலேட்டட் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மொதல் அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூடியூப்பில் ஷார்ட்ஸ் தம்ப்நெயில் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஷார்ட்ஸில் வந்து நம்ம வந்து லாங் ஃபார்ம் கண்டென்ட் மாதிரியே தம்ப்நெயில்லாம் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் கூட முன்னெல்லாம் பண்ணியிருப்போம். அதுக்கடுத்து தம்ப்நெயில் செலக்ட் பண்ணுறது பர்டிகுலர் பார்ட்டில் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே செலக்ட் பண்ணி வைக்கிற மாதிரி டியூரிங் அப்லோட் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுச்சு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குறிப்பிட்டு வீடியோ எடிட்டிங்லேயே வந்து குறிப்பிட்டு தம்ப்நெயில் மாதிரி ஏதாவது ஒரு பார்ட்டில் செட் பண்ணிட்டு அதில் வந்து நம்ம ட்ராக் பண்ணியும் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அப்படி இருந்த ஒரு விஷயம் ஷார்ட்ஸ் தம்ப்நெயில் அப்படிங்கிறது இன்னும் ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய புது விஷயங்கள் வந்து வரப்போகுது. என்ன மாதிரி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷார்ட்ஸ் தம்ப்நெயிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் சேஞ்சஸ் வந்து பண்ணி நம்ம குறிப்பிட்ட பார்ட்டில் வைக்கிறதா இருக்கட்டும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சின்ன எடிட்டிங் மாதிரியான விஷயங்கள், அதாவது ஃபில்டர்ஸ் ஆட் பண்ணுறது, டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் கொடுக்குறதா இருக்கட்டும். இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதில் சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து பண்ணிக்கிற மாதிரி நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுக்குற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் வந்து வருது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஷார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அதை தம்ப்நெயில் செட் பண்ணும்போது ஷார்ட்ஸ் ஃபீட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம வந்து பார்க்க போகிறதில்ல. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரௌஸ் ஃபீச்சர், ஹோம் பேஜ், இல்லைனா சர்ச்சிங், இல்லைனா சஜஷன் கீழே வர்றது, இந்த மாதிரியான விஷயங்களில் தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கும். மோஸ்ட்லி அப்படி பார்த்து தான் கிளிக் பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஷார்ட்ஸ் ஃபீடில் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இம்பேக்ட் வந்து இருக்கணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லையும் சரி, அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் எல்லா இடங்கள்லையும் வந்து பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது நம்ம கண்டென்ட் க்ரியேட்டராக எப்படி மாடிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு யூடியூப் தரப்புலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் ஒரு பார்ட்டாக ஆஃப்டர் வீடியோவும் வந்து பார்த்தீங்கன்னா தம்ப்நெயிலில் வந்து சில சேஞ்சஸ் வந்து பண்ணிக்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து கொண்டு வர இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அது போக ரெண்டாவதாக முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடிய அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஷார்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் மேக் பண்ணும்போது ரெண்டுமே ஷார்ட்ஸ் தான் ப்ரோ கேட்டிங்கன்னா இப்போதைக்கு ஷார்ட்ஸில் வந்து இந்த அப்டேட் தான். ஸோ அதை பற்றி பார்க்கும்போது ஷார்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் வந்து நம்ம வந்து நார்மல் வீடியோ வந்து மேக் பண்ணிட்டோம், பட் அதில் வந்து பேக்ரவுண்ட் வாய்ஸ் இல்லை. அதே மாதிரி வந்து நம்ம சொல்லக்கூடிய விஷயம் வந்து கரெக்டாக வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து போய் சேர்த்தா அந்த கிளியராக அந்த மெசேஜ் இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து டவுட்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சில கண்டென்ட் வந்து க்ரியேட் பண்ணுவாங்க சில கண்டென்ட் க்ரியேட்டர். ஸோ அப்படி பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் வாய்ஸ் கொடுக்காத மாதிரி ஜஸ்ட் மியூசிக் கூட யூஸ் பண்ணுவாங்க. பட் இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மியூசிக் இல்லாமல் நம்ம வந்து டெக்ஸ்ட் டு ஸ்பீச் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனையும் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த ஆப்ஷன் என்ன எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் வந்து அப்லோட் பண்ணும்போது வந்து டெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேணுங்கிற ஆப்ஷன் வந்து அதாவது வேர்ட்ஸை வந்து டைப் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து டெக்ஸ்ட் ஸ்பீச்சாக வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணிங்கன்னா ஒரு 4 ஆப்ஷன் கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். வாய்ஸ் வந்து நான் ஜஸ்ட்டு ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு வாய்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. மேக்ஸிமம் இங்கிலீஷ்லனா இன்னும் கொஞ்சம் பெட்டராக வரும், மற்ற லாங்குவேஜில் வந்து கண்டிப்பாக வரும்னு எனக்கு தோணலை இப்போதைக்கு பார்க்கும்போது. பட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஆப்ஷன். ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா வைடராக நிறைய ஆடியன்ஸை வந்து கவர் பண்ணுறதுக்கு இது வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஜஸ்ட்டு கண்டிப்பாக வந்து வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் அப்லோட் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஆப்ஷன் அண்ட் டெக்ஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு அந்த ஸ்பீச் ஆப்ஷனை கிளிக் பண்ணோம்னா நமக்கு வந்து வாய்ஸ் வந்து காட்டும். ஸோ மேலே ஃபீமேல் நிறைய வாய்ஸ் இருக்கும். அந்த 4 வாய்ஸில் நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபியூச்சரில் இது எக்ஸ்ட்ரா வாய்ஸஸும் கொண்டு வரலாம். பட் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் வந்து யூடியூப் ஏற்கனவே சேரில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா இதில் நிறைய சேஞ்சஸ் நடக்கும்போது கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுற மக்களே. பட் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கக்கூடிய அப்டேட்டும் நல்லா இருக்குது. ஏன்னா நார்மல் மியூசிக்கை விட இன்னும் கொஞ்சம் பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொடுக்குற மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி யூடியூப் தரப்புலேயே வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக வந்து அந்த வாய்ஸ் டெக்ஸ்ட் டு ஸ்பீச் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொண்டு வரது நல்ல விஷயம் தான். ஸோ வீடியோவில் தான் வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக ஷார்ட்ஸ் அதிகமாக விரும்புகிறவங்க, ஷார்ட்ஸ் அதிகமாக அப்லோட் பண்ணுவாங்க, அதில் நிறைய ஈடுபாடு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த 2 அப்டேட்ஸும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகள் சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்கள். ஃபைனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி அழகும் செக் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற இந்த மாதிரி லேப்டாப்ஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தரும் கைஸ். ஆல் கைஸ் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. பை சி ஸ்டாண்டர்ட்.